வெல்கம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். நமக்கு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற மாவட்ட நலவாழ்வு சங்கம் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டிலிருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் போஸ்ட்டு ஆயுஷ் டாக்டர் சித்தா. இதில் ஒரு வேகன்சி இருக்குது. இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி 40,000 கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி பிஎஸ்எம்எஸ்ல முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அடுத்தது டிஸ்பென்சர் சித்தா. இதில் ஒரு வேகன்சி இருக்குது. இதுக்கு டிப்ளமோ இன் ஃபார்மசி சித்தா அல்லது இன்டகிரேட்டட் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி 15,000 கொடுக்குறாங்க. அடுத்தது ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் சித்தா. இதில் ஒரு வேகன்சி இருக்குது. இதுக்கு பேச்சுலர் டிகிரி பிஎஸ்எம்எஸ்ல முடிச்சிருக்கணும். இதுக்கு ஸ்டார்டிங் சேலரி 34,000 கொடுக்குறாங்க. அடுத்தது ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் யுனானி. இதில் ஒரு வேகன்சி இருக்குது. இதுக்கு பியூஎம்எஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும். அடுத்தது டிஸ்பென்சர் யுனானி. இதில் ஒரு வேகன்சி இருக்குது. இதுக்கு டிப்ளமோ இன் ஃபார்மசி யுனானி அல்லது இன்டகிரேட்டடில் நீங்கள் முடிச்சிருக்கலாம். அடுத்தது மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர். இதில் 9 வேகன்சி இருக்குது. இதுக்கு நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தாலே அப்ளை பண்ணலாம். ஆனால் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு பெர் டே கணக்கில் உங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்க. அதாவது ஒரு நாளைக்கு உங்களுக்கு 300 ரூபா சேலரியாக கொடுக்குறாங்க. அடுத்தது ஆயுஷ் டாக்டர் சித்தா. இதில் ஒரு வேகன்சி இருக்குது. இதுக்கும் நீங்கள் பிஎஸ்எம்எஸ் தான் படிச்சிருக்கணும். அடுத்தது தெரப்பட்டிக் அசிஸ்டன்ட் ஃபீமேல். இதில் ஒரு வேகன்சி இருக்குது. இதுக்கு நீங்கள் டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பி படிச்சிருக்கணும். இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி 15,000 கொடுக்குறாங்க. அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர். இதில் ஒரு வேகன்சி இருக்குது. இதுக்கு நீங்கள் பிஏஎம்எஸ் பியூஎம்எஸ் பிஹெச்எம்எஸ் பிஎஸ்எம்எஸ் பிஎன்ஒய்எஸ் இதில் ஏதோ ஒரு கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். இந்த போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நீங்கள் எம்எஸ் ஆஃபீஸ் ஹேண்டில் பண்ண தெரியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது டேட்டா அசிஸ்டன்ட். இதில் ஒரு வேகன்சி இருக்குது. இதுக்கு நீங்கள் கம்ப்யூட்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் அல்லது பிடெக் சிஎஸ் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா ஐடி பிசிஏ பிபிஏ பிஎஸ்சி ஐடி முடிச்சிருக்கலாம். இந்த கோர்ஸில் நீங்கள் ஏதோ ஒன்று கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அப்படி இந்த கோர்ஸ் நீங்கள் எதுவுமே படிக்கலைன்னா 1 இயர் டிப்ளமோ சர்டிஃபிகேட் கம்ப்யூட்டர் சயின்ஸில் நீங்கள் வச்சிருந்தாலுமே இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி 15,000 கொடுக்குறாங்க. இதுக்கும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். எம்எஸ் ஆஃபீஸ் யூஸ் பண்ண தெரியணும். அடுத்தது லேப் அசிஸ்டன்ட். இதில் ஒரு வேகன்சி இருக்குது. இதுக்கு நீங்கள் +2 பாஸ் பண்ணியிருக்கணும். +2 பாஸ் பண்ணதோட மட்டும் இல்லாமல் மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி கோர்ஸ் இந்த கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் 1 இயர் டியூரேஷனில். அடுத்தது எம்எல்ஹெச்பி. இதில் 6 வேகன்சி இருக்குது. இதுக்கு நீங்கள் செவிலியர் பட்டய படிப்பு அதாவது டிஜிஎன்எம் படிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா இளங்கலை செவிலியர் பட்டம் பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்கலாம். அப்படி படிச்சிருந்தா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு 50 வயதுக்கு மிகாமல் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 50. அடுத்தது ஃபிசியோதெரபிஸ்ட். இதில் ஒரு வேகன்சி இருக்குது. இதுக்கு நீங்கள் பிபிடி அதாவது பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபிஸ்ட் படிச்சிருக்கணும். மினிமம் 1 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி 13,000 கொடுக்குறாங்க. ஏஜ் லிமிட் 21 to 35 இருக்கணும். மெடிக்கல் ஆஃபீஸரில் 6 வேகன்சி இருக்குது. இதுக்கு எம்பிபிஎஸ் படிச்சிருக்கணும். அதாவது இளங்கலை மருத்துவ படிப்பு படிச்சிருக்கணும். ஸ்டார்டிங் சேலரி 60,000 கொடுக்குறாங்க. இதுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 40 கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேடு 2. இதில் 11 வேகன்சி இருக்குது. இதுக்கு 12th பாஸ் பண்ணியிருக்கணும். 12th பாஸ் பண்ணதில் பயாலஜி அதாவது உயிரியல் தாவரவியல் மற்றும் விலங்கியல் பாடத்தை நீங்கள் படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 10th வந்து தமிழை வந்து ஒரு மொழிப்பாடமாக படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 வருட பல்நோக்கு சுகாதார பணியாளர் சுகாதார ஆய்வாளர் துப்புரவு ஆய்வாளர் கல்வி தகுதி நீங்கள் பெற்றிருக்கணும். இந்த கோர்ஸில் நீங்கள் ஏதோ ஒரு கோர்ஸ் வந்து 2 இயர்ஸ் படிச்சிருந்தா மட்டும்தான் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 35. ஸ்டார்டிங் சேலரி 14,000 கொடுக்குறாங்க. அடுத்தது ஸ்டாஃப் நர்ஸ். இதில் 6 வேகன்சி இருக்குது. இதுக்கு செவிலியர் பட்டய படிப்பு அதாவது டிஜிஎன்எம் படிச்சிருக்கலாம். அப்படி இல்லைனா இளங்கலை செவிலியர் பட்டய படிப்பு நீங்கள் படிச்சிருக்கலாம். அதாவது பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்கலாம். இதுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 50 கொடுத்துருக்காங்க. அடுத்தது டென்டியல் சர்ஜன். இதில் 2 வேகன்சி இருக்குது. இதுக்கு நீங்கள் பிடிஎஸ் படிச்சிருக்கணும். பிடிஎஸ் படிச்சிருந்தா மட்டும்தான் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 35 கொடுத்துருக்காங்க. அடுத்தது டென்டல் அசிஸ்டன்ட். இதில் 3 வேகன்சி இருக்குது. இதுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். 10th பாஸ் பண்ணதோட மட்டும் இல்லாமல் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸும் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 35. அடுத்தது ஆடியாலஜிஸ்ட். இதில் ஒரு வேகன்சி இருக்குது. இதுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி இன் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி படிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா பிஎஸ்சி ஸ்பீச் அண்ட் ஹியரிங்கில் நீங்கள் படிச்சிருக்கலாம். அப்படி இந்த 2 கோர்ஸில் ஏதோ ஒரு கோர்ஸ் நீங்கள் படிச்சிருந்தா மட்டும்தான் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டும் 35 தான் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட் எல்லாமே பியூர்லி டெம்பரரி பேசிஸ்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு 11 மந்த் பீரியட் தான் இருக்கும். பட் அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆஃப்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது. அப்படி ஆஃப்லைன் வழியாக அதாவது தபால் வழியாகவோ அல்லது நேரடியாக நீங்கள் கொண்டு போய் கொடுக்கும்போது எந்த அட்ரஸில் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா மெம்பர் செக்ரட்டரி டெப்டி டைரக்டர் ஹெல்த் சர்வீஸ் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி ஆஃபீஸ் ஆஃப் டெப்டி டைரக்டர் ஹெல்த் சர்வீஸ் 219 ரேஸ் கோர்ஸ் ரோடு கோயம்புத்தூர் 18 இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் கொண்டு போய் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா தபால் பண்ணலாம். நார்மல் போஸ்ட் பண்ணாதீங்க. அதாவது தபால் வழியாக அனுப்பாதீங்க. விரைவு தபால் வழியாக அனுப்ப பாருங்கள். ஸ்பீட் போஸ்ட் வழியாக தான் அனுப்ப சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்பீடு போஸ்ட்டே பண்ணிடுங்க முடிஞ்ச வரைக்கும்.
நீங்க அனுப்புறதுல எதெல்லாம் வச்சு அனுப்பணும்னு இங்க குடுத்துருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட்டு உங்க அப்ளிகேஷன வச்சு அனுப்பணும். அப்ளிகேஷன் எங்கேயும் நீங்க போய் கஷ்டப்பட்டு டவுன்லோட் பண்ணுங்கிற அவசியம் இல்ல. நான் டிஸ்கிரிப்ஷன்லயே ஈஸியா இருக்கட்டுமேங்கிறதுக்காக அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்க ஈஸியா போய் டிஸ்கிரிப்ஷன்ல டவுன்லோட் பண்ணிக்கங்க. அத கரெக்ட்டா ஃபில் பண்ணிக்கங்க. அடுத்தது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் கேட்குறாங்க. அதாவது அப்ளிகேஷன்ல ஒட்டுறதுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேற ஒண்ணும் இல்ல. அடுத்தது செல்ஃப் அட்டஸ்ட் காப்பி ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் ஆஃப் பிரியாரிட்டி. உங்களுக்கு முன்னுரிமை சான்று ஏதாவது இருந்தா அத வந்து வைங்க கண்டிப்பா. அடுத்தது செல்ஃப் அட்டஸ்ட் காப்பி ஆஃப் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட். நீங்க இந்த கல்வி தகுதி பெற்றிருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான சான்றிதழ்கள். இந்த சான்றிதழ்கள் எல்லாத்தையுமே நீங்க செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி வைக்கணும். அதாவது எல்லாமே ஜெராக்ஸ் தான். ஜெராக்ஸ்ல உங்களோட செல்ஃப் அட்டஸ்டேஷன் கண்டிப்பா இருக்கணும். அடுத்தது கேஸ்ட் சர்டிஃபிகேட் அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அதுவும் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ரெசிடென்ஸ் ப்ரூஃப் ஃபேமிலி கார்டா இருக்கலாம், இல்லன்னா ஆதார் கார்டா இருக்கலாம். அதையும் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன தவிர மத்த எல்லாமே செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணிருங்க. உங்களோட அட்ரஸையும், ஃபோன் நம்பரையும் கரெக்ட்டா மென்ஷன் பண்ண சொல்றாங்க அப்ளிகேஷன்ல. அதையும் கரெக்ட்டா மென்ஷன் பண்ணிருங்க. தப்பா எதுவும் பண்ணிற வேண்டாம். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றதுக்கு 20/3/2024 தான் லாஸ்ட் டேட்டா குடுத்துருக்காங்க. ஸோ மார்ச் 20ஆம் தேதி வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். விருப்பப்பட்டா அதுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிருங்க. அதுக்கப்புறம் லேட்டா ரீச் ஆனாலும் அவங்க உங்க அப்ளிகேஷன அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால 20/3/2024க்கு முன்னாடியே அவங்களுக்கு ரீச் ஆகுற மாதிரி அனுப்பிருங்க. கவர்ன்மென்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க. கவர்ன்மென்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடா வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.